வணக்கம். ஆயுஷ் ஆரோ சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு 3 floors ஒரு கமர்ஷியல் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் தான் இது. மொத்தம் வந்து ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 to 13 ஹவுசஸ் இருக்குங்க. 3 floors வந்து பெர் ஃப்ளோருக்கு வந்து 4 ஹவுசஸ்ஸு 4 போர்ஷன் இருக்குது. ஸோ 3 ஃப்ளோருக்கும் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவுசஸ் இருக்குது. ப்ளஸ் 4th ஃப்ளோரில் வந்து ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஆல்ரெடி இப்போது. ஸோ இப்போ 4th ஃப்ளோரில் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து 1.5 ஹெச்பி சப்மர்சிபிள் மோட்ரு ஒன்றும், அப்புறம் வந்து ஒரு 2 ஹெச்பி மோட்ரு ஒன்றும், 2 மோட்ரு வந்து இங்கே இருக்குது. இங்கே சோர்ஸ் ஆஃப் வாட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து போர் வாட்டர், இன்னொன்று வந்து கார்பரேஷன் வாட்டர். ஸோ 2 வாட்டருக்குமே வந்து நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கார்பரேஷன் வாட்டருக்கு வந்து ப்ரீசாண்ட் ஃபில்ட்ரேஷன் வித் மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். போர் வாட்டருக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் கொடுத்துருக்கோம். ஸோ ஹார்ட் வாட்டர் ப்ராப்ளமுக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னரும், கார்பரேஷன் வாட்டரில் வந்து செடிமெண்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு குளோரினேஷன் பண்ணுவாங்க. ஸோ குளோரின் ஸ்மெல் இருக்கும். ப்ளஸ் வந்து மைனூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆகணுன்றதுக்காக வந்து ப்ரீசாண்ட் ஃபில்ட்ரேஷன், அதாவது ப்ரீசாண்ட் ஃபில்ட்ரேஷன் வித் மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் இது ரெண்டுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். போர் வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து சாஃப்டன் ஆகி உங்களுக்கு வந்து மேலே ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 லிட்டர் டேங்க் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கார்பரேஷன் வாட்டருக்கு வந்து ஒரு 3000 லிட்டரும் வந்து 5000 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் வாட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து சப்மர்சிபிள் மோட்டர் 1.5 ஹெச்பி ஒன்று, 2 ஹெச்பி ஒன்று, 2 மோட்டருமே இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 மோட்டரோட ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே டிசைனே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு 1 ஹெச்பி ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் வந்து ஒரு 3500 லிட்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4500 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டில் வந்து ஒர்க் ஆகும். அதை வந்து ஸ்டேஜஸை பொறுத்து மாறும். அது வந்து ஒரு சில ஸ்டேஜ் 11 ஸ்டேஜ், 10 ஸ்டேஜ், 12 ஸ்டேஜ்ன்ற மாதிரி ஸ்டேஜ் அதிகமாக ஃப்ளோ ரேட்டும் அதிகமாகும். ஸோ அந்த ஃப்ளோ ரேட் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகி அந்த ஃப்ளோவில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக நடக்கணும். ப்ளஸ் வந்து ப்ரெஷரும் டெவலப் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஹை ஃப்ளோ வால்வு வந்து நம்ம கொடுக்குறது ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி வந்து ஃப்ளோ ரேட்டை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து இங்கே பிளான்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மோட்டரோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.5 ஹெச்பிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 லிட்டர்ஸ். ஏன்னா இது வந்து 4th ஃப்ளோர்ன்றதுனால 4000லேருந்து 4500 லிட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 1.5 ஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மெட்ரோ வாட்டரை. போர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெச்பி. ஸோ 2 ஹெச்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5300 லிட்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க பர் ஹவர். ஸோ இந்த 2 வாட்டருக்குமே வந்து நம்ம ரெண்டுமே வந்து லைனை வந்து லிங்க் பண்ணி செப்பரேட் லைன்லேயே போகுது. ஸோ அந்த லைன்லேயே நம்ம லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து கார்பரேஷன் வாட்டர் ட்ரீட்டட் ஆகி போகிற மாதிரியும், ஹார்ட் வாட்டர் அதாவது போர் வாட்டர் வந்து சாஃப்டன் ஆகி போகிற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த பிளான்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல வந்து நம்ம ரின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பேக் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அகைன் ரின்ஸ் பண்ணி தான் ஃபில்ட்ரேஷன் கொடுப்போம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரின்ஸ் ப்ராசஸில் இருக்குது. ரின்ஸு, அதுக்கப்புறம் பேக் வாஷு, அதுக்கப்புறம் அகைன் ரின்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்டரில் வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணுவோம். ஸோ வந்து ரின்ஸுக்கு அப்புறம் பேக் வாஷ், அகைன் ரின்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரின்ஸு, சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ரின்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் மோடு, அதுக்கப்புறம் ஸ்லோ ரின்ஸுன்னு இருக்கும். ஸ்லோ ரின்ஸு இட்ஸ் கால்டு ரீஜெனரேஷன் வந்து இதில் வந்து ஸ்லோ ரின்ஸுன்னு இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் வால்வை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ரின்ஸுன்னா ரீஜெனரேஷன், ரின்ஸ் வந்து ஃபாஸ்ட் ரின்ஸுன்னு இருக்கும். சர்வீஸ் மோடு வந்து உங்களுக்கு வாட்டர் சாஃப்டன் ஆகி டேங்குக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீசாண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரின்ஸு, பேக் வாஷ், ரின்ஸ் அண்ட் அகெயின் ஃபில்ட்ரேஷனில் நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணி ஸ்லாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஃபாஸ்ட் ரின்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா நியூ பிளான்ட்ன்றதுனால சொல்கிறேன். ஃபாஸ்ட் ரின்ஸு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து சர்வீஸ் மோடில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் ரின்ஸ் பண்ணும்போது அந்த ரெசினோட கலர்ஸு
அந்த கலர்லாம் வந்து ஃப்ளஷ் ஆகி உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃப்ளோ வரும்போது தான் நம்ம வந்து சர்வீஸ் மோடுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணி ஃப்ளோ ரேட்டு கரெக்டாக இருக்கா, ப்ரெஷர் டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு, லீக் ஏதாச்சும் இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம சர்வீஸ் மோட்லேயே ஆப்ரேட் பண்ண முடியும் இதை. ஸோ இந்த வால்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாப் மவுண்ட் பேஸ் தான். ஸோ வந்து ரொட்டேஷன் வந்து ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ளோ ரேட் வந்து டிக்ரீஸ் வந்து இதில் ஆகவே ஆகாது, பேக் ப்ரெஷரும் கெயின் பண்ணாது. ஸோ வந்து ஃப்ரீயாகவே ஃப்ளோ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிடும். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பர் ஹவர் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபில்டர் வெசல் பாடி எவ்வளோ வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளோ ஏர் வேக்யூம்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கேப் வந்து கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வந்து ப்ரெஷர் எவ்வளோ வந்து மீட் பண்ணுது, டைரெக்டாக வந்து 100% வந்து வாட்டர் வந்து நம்ம அது உள்ளே அனுப்பும் போது எவ்வளோ ப்ரெஷரை வந்து அதை அச்சீவ் பண்ணுதுன்றதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சர்வீஸ்லேயே வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹை ஃப்ளோ வால்வு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ரொம்ப ஹை ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டர், அதாவது இந்த சப்மர்சிபிள் மோட்டர் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வாட்டர் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டர் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரேஷன், இது வந்து கார்பரேஷன் வாட்ரு 1 HP மோட்டரோட ஃப்ளோ ரேட் இது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஏர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போகுதா, ப்ரெஷர் ஏதாவது டெவலப் ஆகுதான்றது செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் டைப்பு. இப்போ மைனூட் பார்ட்டிக்கல், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். டேங்குக்காகவே நம்ம பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் பாலார் வாட்டர் வந்து சம்பில் ஃபில் பண்ணி நம்ம மேலே ஏற்றுறீங்க, அந்த மாதிரி ஒரு வாட்டருக்கு டைரெக்டாக உங்களுக்கு ரொம்ப செடிமெண்ட் வருது, செடிமெண்ட் வந்து ரொம்ப அதிகபட்சமான செடிமெண்ட் இருந்தால் இதில் டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபில்ட்ரேஷனை பண்ணும்போது என்ன ஆகும்னா சோக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சோக்கிங்னா வந்து அந்த ஃபில்டர் பேக் வந்து சீக்கிரமாகவே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கிளாக் ஆகி ஒரு டைமுக்கு மேலே வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா அது ஃப்ளோ ரேட் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பேக் ப்ரெஷர் கெயின் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது லீக்கேஜ், டெம்பரிங், பிளாஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப செடிமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம மல்டிகிரேடட் ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா ப்ரீசாண்ட் ஃபில்ட்ரேஷன் ஒரு ஸ்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து இந்தமாரி மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் கொடுத்தோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு 130, 120 மைக்ரான்ஸ் வந்து வரைக்கும் வந்து சைஸஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரீசாண்ட் ஃபில்டரோ இல்லைனா மல்டிகிரேடட் ஃபில்டரோ வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும். அதை தாண்டி வரக்கூடிய வந்து ஒரு 20 மைக்ரான், 30 மைக்ரான் சைஸ்லலாம் வந்து உங்களுக்கு ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இதை தாண்டி இதையும் தாண்டி வந்து உங்களுக்கு சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து டேங்க்கில் போய் விழுது, இல்லைனா வந்து போர்லேருந்து வரக்கூடிய ரொம்ப மைனூட்டான ஒரு சாண்டு, இந்த டர்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப மைனூட்டாகவே இருக்கும், பொடி பொடியாக வந்து படிஞ்சிருக்கும் டேங்க்கில். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து படிஞ்சு இதை தாண்டியும் போய் படியுதுன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் தான் போடணும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மட்டும்தான் அதே மாதிரி மைனூட்டான ஒரு பார்ட்டிகல்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஹவுசஸ் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு. இதில் வந்து 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து 4 ஹவுசஸ் இருக்குது. மொத்தம் 13 ஹவுசஸ் வந்து மொத்தம் 4 ஃப்ளோர்ஸுக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த 4 ஃப்ளோர்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் காமனாக. ஸோ இங்கேருந்து போகிற வாட்டர்லாம் ட்ரீட்டட் ஆகி தான் வந்து போகும். பர் ஹவர் வந்து ஃப்ளோ ரேட்டு நான் சொன்ன மாதிரி தான். சப்மர்சிபிள் பம்ப் 1 HP உங்களுக்கு மேக்ஸிமம் 4500 லிட்டர்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 1.5னா உங்களுக்கு 5000, 5500 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 2 HPனா மேக்ஸிமம் 6000 லிட்டர்ஸ் இல்லைனா 6500 லிட்டர்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான்ட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நார்மலான ஒரு சின்ன கெப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ரேட்டில் போகும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் ரொம்பவே டெவலப் ஆகும். ஸோ எங்கேயாவது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த
ஹெட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, மேலே வந்து நீங்கள் டெரஸில் வைக்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்குது, கீழே வந்து எவ்வளோ வருது, மேலே எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஷியேட் கிடைக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறது. ஸோ ப்ரெஷர் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வந்து ப்ரெஷர் வந்து ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து நார்மலாக வந்து பேக் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1 to 3 வந்து மெயின்டைன் ஆகும். ரின்ஸ் ஆப்ஷனில் பண்ணும்போது ஒரு 0 to 2 வந்து மெயின்டைன் ஆகும். இதே வந்து ஒரு ரீஜெனரேஷன் ப்ராசஸில் போகுதுன்னா மேக்ஸிமம் 4 to 5 பார் வரைக்கும் அச்சீவ் பண்ணணும். 3 to 4 பார்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது சேஃப்டி. ஸோ மேனுவலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வால்வு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரீஜெனரேஷன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ரிலீசர் வால்வு இல்லைனா வாட்டர் கண்ட்ரோலர் போட்டு அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கமர்ஷியல் பில்டிங் இல்லைனா மல்டிபிள் ஹவுசஸ் இருக்குது, காமனாக பண்ணணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களோட வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கன்சப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காமனாகவே பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரீசனபிள் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரீசனபிள் காஸ்ட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.